வணக்கம். நான் கமலிகா காமராஜர். பெருந்தலைவர் காமராஜருடைய பேத்தி. தாத்தாவோட இந்த 123வது பிறந்த நாளை இந்த முடிச்சூர் மண்ணில் வந்து நான் வந்து இந்த நாடார் சங்கத்தின் சார்பாக இங்க வந்து நான் கொண்டாடினது. இங்க என் அழைப்பு தந்து, தாத்தாவை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை இவங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ இது எனக்கு வந்து மற்றற்ற மகிழ்ச்சி தந்தது. மற்றபடி சொல்லணும் அப்டின்னா, இப்ப நெறைய இந்த 123வது பிறந்த நாளில் சர்ச்சைகள் அதிகமாக வந்தது. இருந்தாலும் அதை தாண்டி இன்னும் ரிஃப்ரெஷ் பண்றா மாரி தான் அவரோட செஞ்ச விஷயங்கள்லாம் வந்து திருப்பி ரீகேப் பண்ண மாதிரி இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து போய் சேரும் அளவுக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் அதை மாத்தி பாசிட்டிவா தான் திங்க் பண்றேன். ஸோ நல்ல விஷயங்கள் தான். என்றும் பெருந்தலைவர் அவரோட புகழ் வந்து மறையாது. அவர் பேசப்பட்டுட்டு தான் இருக்கும். என்னைக்கும் அவர் வந்து தலை நிமிர்ந்து நிக்கிற ஒரு இடத்துல நம்ம அண்ணாந்து பார்க்கிற இடத்துல தான் அவர் இருக்காரு. ஸோ அதனால வந்து பேத்தியாகிய நான் வந்து ரொம்பவே பெருமை கொள்றேன். அது நெறைய நம்ம சொல்லிட்டோம். இதுல வந்து என்னன்னா, அவரு எதற்காக அந்த விஷயத்தை இந்த 123வது பிறந்த நாள்ல வந்து வெளிய சொன்னாருன்றது தெரியல. அவர் வந்து பெருந்தலைவர பத்தி எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து, தாத்தா அவர்கள் வந்து 9 1/2 ஆண்டு காலம் போர்க்கால ஆட்சியை குடுத்திருக்காங்க. முதலமைச்சர் பதவியில இருந்திருக்காங்க. நெறைய விஷயங்கள் இந்த நாட்டுக்காக கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. புது புது விஷயங்கள உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னும்போது, அவருக்கு தேவைன்னும்போது, அத அவரே பெற்றிருக்கலாம். அவர் வேணும்னு கேட்டாங்கன்னா செய்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆட்சி இல்லாத போதுன்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது, இந்த விஷயத்தை வந்து சொல்லி, இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்றது வந்து, பெருந்தன்மையான பேச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது சங்கடத்தை குடுக்குது. இது வந்து யார் இருந்தாலும், பெரியவங்க மறைஞ்சுட்டாங்க 2 பேருமே. மறைஞ்சுட்டாலும் அந்த விஷயத்தை இந்த நேரத்துல வந்து சொல்லும்போது, நல்ல ஒரு கூட்டணியில் இருக்கும்போது, இந்த விஷயம் பலவிதமான சந்தேகங்களும், சங்கடத்தையும் ஏற்படுத்துதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆ தாத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னது போல வெறும் ரூ. 1120 அவரோட சம்பளம். அந்த சம்பளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கூட இருந்த வைரவனுக்கு வந்து அவரு தான் சமைச்சு போடுவாரு. அவருக்கு உண்டானது வந்து ரூ. 110 அவருக்கு குடுத்துட்டு, மீதி இருக்கிறதுல வந்து டிரைவரா போட்டிருந்தாங்க. டிரைவர் வந்து கவர்மெண்ட்டே குடுக்குறது. அந்த கவர்மெண்ட் கூட எனக்காக ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இவரோட பணத்துல இருந்தே ரூ. 120 வந்து அந்த டிரைவருக்கும் குடுத்திருந்தாங்க. அவர் பேர் மணின்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. ஆ அவங்களுக்கு குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு வந்து ரூ. 120 பணம் குடுத்திருந்தாங்க. மீதி இருக்க போகும் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் அங்க இருக்க காங்கிரஸ் பேர் இயக்கத்துல இருக்க தாமோதரன்றவர் கிட்ட தான் பணத்த குடுத்து வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வேணுங்கிறது கொஞ்சம் போல எடுத்துட்டு, மத்தபடி சொல்ற விஷயங்களே எங்க வீட்ல இருக்கவங்க சொல்றதே எப்படி சொல்லுவாங்கன்னா, "நான் இந்த கட்சியில இருக்கேன். நான் முதலமைச்சரா இருக்கேன். நான் ஊருக்கு போறதோ, நான் சாப்பிடுறதோ எவனோ வாங்கி குடுக்குறான், எவனோ வந்து டிக்கெட் போடுறான். இப்படிதான் இருக்கு. அதனால வந்து நல்லா படிங்க" அப்படிங்கிறத இத குறிப்பிட்டு வேற சொல்லுவாங்க. ஸோ அதனால அவரோட சம்பளமானது இப்படிதான் பகிரப்பட்டது. இதற்கப்புறமா அந்த சம்பளம் மீதி இருக்க பணத்த வந்து ஆ இல்லாத பிள்ளைங்க. அதாவது படிப்பு கூட இது வசதி இல்லாத பிள்ளைங்க, படிக்கணும்னு விருப்பப்படுற பிள்ளைங்க வந்து தாத்தாவ போய் நாடி போய் கேட்டிருக்காங்க. அது சரிதானான்றத பரிசீலனை பண்ணி, அந்த ஸ்கூலுக்கும், காலேஜுக்கும் நேரடியா கேட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வேணுங்கிற உதவிய வந்து அந்த பணத்துல இருந்து குடுத்துருக்காரு. ஸோ குடுத்து மீதி கையிருப்பு வந்து குறைவா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, எங்க தாத்தா இருக்காங்க. அதாவது அவரோட தம்பி அண்ணாமலை நாடார். அவர்கிட்ட எனக்கு இந்த மாதம் வந்து ஒரு ரூ. 10, ரூ. 20 நீ குடு. நான் அடுத்த மாசம் சம்பளம் வாங்கி குடுத்துறேன்னு சொல்லிட்டு, இந்த மாரி கடன் வாங்குனதும் உண்டு. இப்படிதான் ஒரு எளிமையான ஒரு தலைவர். நேரு அவர்கள் வந்திருக்கும்போது கூட இத நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். எட மெஷின்ல ஏறி நிக்கணும் அப்டின்னும்போது, எல்லாரும் எட மெஷின்ல ஏறி ரூ. 1 போட்டு நிக்கும்போது, அவர் பாக்கெட்ல பணம் இல்ல. அத சொல்லக்கூட அவர் விருப்பப்படல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, நேரு அவர்கள் வந்து, "அவன்கிட்ட பணம் இருக்காது. நீ என்ன அவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க? நான் குடுக்குறேன் நீ ஏறி நில்லு" அப்டின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எடை ரூ. 1 குடுத்து அவர் எடை போடக்கூட முடியாத அளவுக்கு ஒரு பெரும் மனிதன் தான், மாமேதை தான் பெருந்தலைவர் காமராஜர். அதை சொல்லும்போது பேத்தியாகிய நான் ரொம்பவே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல இதுல வந்து நான் அறிஞ்சிருப்பேன். என்னன்னா தனது வீட்டுல வந்து குழாய் இவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி முதல்வர் குழாய் அந்த சம்பவங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க அதை அதாவது வந்து முதல் நாள் வந்து இந்த குழா போடுறதுக்கு முதல் நாள் வந்து அங்க இருக்க அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துல இருக்கிற ஒரு நபர் தான். அரியணையில் இருப்பவர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கச்சி வந்து இந்த மாதிரி வெளியில போய் தண்ணி எடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவர் பார்த்திருக்காரு. மறுநாளே வந்து ஒரு முதலமைச்சரோட தங்கை வந்து வெளியில போய் தண்ணி எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே என்ன பண்ணிட்டாரு மடமடன்னு அத வந்து செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ண உடனே அவர் என்ன நெனச்சுக்கிட்டாரு, நம்ம இத பண்ணிட்டோம்னா,
பெருந்தலைவர் வந்து சந்தோஷப்படுவாங்கன்ட்டு. ஆனா வந்து பெருந்தலைவர் மறுநாள் வந்து எதர்ச்சியமா வந்து பார்க்க வரும்போது, அப்போ உள்ள தண்ணி அதாவது தாத்தா எப்போ போனாலும் வீட்டுக்கு, அவரோட பார்வை வந்து சுத்தி ஏதாவது அந்நிய பொருள் இருக்கான்றது தான் ஜூம் பண்ணுவாரு. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, "இது என்ன புதுசா இருக்கு? இது எதுக்கு தேவை? இது யார் குடுத்தா? யார் வீட்டுக்கு வந்தா?" இந்த கேள்விகள் இருக்கும். அப்படி பார்க்கும்போது தான், இத பார்த்து "இது என்ன குழா உள்ள வந்திருக்கு? எல்லாருக்கும் போட்டுட்டாங்களா? அப்ப பைப் லைன் இங்க வந்துருச்சா?" அப்படின்னு. "இல்ல நேத்து திடீர்னு வந்தாங்க. நம்ம வீட்டுக்கு போட்டுருக்காங்க. மத்த வீட்டுக்குலாம் தெரியலையா?" அப்படின்ட்டு. பாட்டிக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ உடனே அங்க இருக்க வட்டார தலைவர், மாவட்டம் எல்லாரையும் அழைங்க அப்படின்னு சொல்லிட்டு, வந்த உடனே இல்ல தங்கச்சி வந்து இது மாரி இருந்தாங்க. அதனால போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என் வீட்டு தாயும், என் தங்கச்சியும் மட்டும் தான் போதா? மத்த ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் போட்டு குடுத்துருவீங்களா அப்ப? எப்படி அது சாத்தியமாகும்? நீங்க வந்து இந்த லைன இப்பயே மத்தியானத்துக்குள்ள கட் பண்றீங்க. இல்லன்னா உங்க பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டதும் உண்டு. உடனே மடமடன்னு அவங்க வந்து அந்த பைப் லைன வந்து எடுத்தாங்க. ஸோ இத வந்து கேட்கும்போது பாட்டி வந்து ரொம்ப சத்தம் போட்டாங்க. இந்த மாரி யார் வந்து என்ன சொன்னாலும் என்ன கேட்காம எதுவும் நீங்க செய்யக்கூடாது. உடனே நீங்க பர்மிஷன் குடுத்துற முடியுமா? அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சொன்னாங்க, "எனக்கு தெரியாதுய்யா, இந்த மாரி அவங்க இது பண்ணது. எனக்கு நீ சொல்லி தான் எதுவும் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நெனச்சேன். என்ன கேட்காம எந்த விஷயமும் செய்யக்கூடாதுன்னு" சொல்லி மறுத்ததும் உண்டு. அதே போல பந்திக்கு முந்தி வரவங்களுக்கு அதிகமாகவும், பிந்தி வரவங்களுக்கு குறைவா இருக்க அந்த வேறுபாட எப்படி அப்படியே கருத்து அந்த வார்த்தை கிடைச்சது? அதாவது வந்து சின்ன வயசுல தாத்தா வந்து 4, 5 வயது இருக்கும். அப்ப பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுனாங்க. அவர் படிக்கும் ஸ்கூல்ல. அப்போ வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு பணத்தை, ஒரு கட்டணத்தை வாங்கிட்டு, அந்த குழந்தைக்கு சாமி கும்பிடுறதுக்கு சுண்டல், கடலை, கொழுக்கட்டை இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்ப பண்ணும்போது அரேஞ்ச் பண்ணிட்டு பிள்ளைங்க வந்து லைன்ல நிக்க வச்சு எல்லாம் ஆசிரியர்கள் குடுத்துருக்காங்க. ஆசிரியர்கள் குடுக்கும்போது என்ன பண்ணிருக்காங்க, முன்ன வந்த பிள்ளைங்களுக்கு கூடுதலாவும், பின்ன வந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாவும் குடுத்துருக்காங்க. தாத்தா வந்து பின்னாடி வந்ததுனால கொஞ்சமா வந்திருக்கு. பாட்டி அவங்க வீட்டுக்கு வந்து இவரு போயிருக்காரு, இந்த பிரசாதத்தை கொண்டு குடுத்து. அப்ப சொன்னாங்களாம், எல்லா பிள்ளைங்களும் கை நெறைய கொண்டு வந்துச்சு. நீ என்ன காமராஜ் இவ்ளூண்டு கொண்டு வந்திருக்க? அப்படின்னோனே, இல்ல. எங்க மிஸ் வந்து எல்லார்கிட்டயும் பணம் ஒண்ணு போல தான் வாங்குனாங்க. ஆனா வந்து வந்தவங்களுக்கு கூடுதலாவும், பின்னாடி வந்தவங்களுக்கு கம்மியா குடுத்துருக்காங்க. இது சரியா எல்லார்கிட்டயும் ஒரே மாரி தானே பணம் வாங்குனாங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரே மாரி தானே பகிர்ந்து அளிச்சிருக்கணும். அவங்க செஞ்சது தப்பு தானே! இது இப்படி இருந்தா எப்படி பண்ணும்? அப்ப நாங்கலாம் பாவம் இல்லையான்னு சொல்லி சொன்னது உண்டு. அப்பயே வந்து பாட்டி சொல்லுவாங்களாம், இத்துணூண்டு வயசுல நான் எத நெனச்சு கேட்டேன். ஆனா இவன் யோசிக்கிற விதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்ததும் உண்டு. என்னோட பெயர் கமலிகா காமராஜர். நான் ஸ்டேட் செக்ரட்டரியா டிஎன்சிசி ஸ்டேட் செக்ரட்டரியா நான் இருக்கேன்.